ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகள் தான் நடைபெற்றது. ஈரான் ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய பாலிஸ்டிக் மிசைல் தொடர்பாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளையும் பேச மாட்டோம் என்றதை டிக்ளேர் பண்ணிட்டு போனாங்க. பேச்சுவார்த்தைகளின் போது ஈரான் யுரேனியம் செறிவூட்டுவதை நிறுத்த முடியாது என்று சொல்லி இருக்கிறது என்பதை டிக்ளேராக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா யுரேனியம் செறிவூட்டுறதை பொறுத்தவரையில நாங்க அணு ஆயுதம் செய்யறதுக்கு செறிவூட்டல. பேச்சுவார்த்தைக்கு போக முன்னாடி ஒரு ட்விஸ்ட வச்சுட்டு தான் போனாங்க அமெரிக்காவுக்கு. அது என்ன ட்விஸ்ட வச்சுக்கிட்டு போனாங்கன்னு சொன்னா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேல் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த ஒரு பாரிய யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 119 நாளாக மாறியிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கிறது காசாவில், காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். முதன்மையாக இன்றைய நாள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான சந்திப்பு ஒமான் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்றிருக்கிறது. அது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்பதாக காசா தொடர்பாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளையும் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ரஃபா பார்டர் ஓபன் செய்யப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் ரஃபா பார்டர்ல இருந்து ஒப்பந்த பிரகாரம் எந்த விதமான செயல்பாடுகளும் நடைபெறவில்லை. குறிப்பாக ஒப்பந்த பிரகாரம் 600 கண்டெய்னர்களில் காசா மக்களுக்கான உணவு, தண்ணீர், மருந்துகள் ஒவ்வொரு நாளும் நுழைய வேண்டி இருக்கிறது. ஆனால் 120க்கு குறைவான கண்டெய்னர்கள் தான் காசாவுக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது என்கிற தகவல்கள் தினம்தோறும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலுக்குள்ள ஒரு புதிய கருத்து கணிப்பீடு நடைபெற்றிருக்கிறது. இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரோனோத் பத்திரிகை இந்த கருத்து கணிப்பீட்டை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக காசாவுக்குள்ள தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆட்சி செய்து வருகிறார்கள். இஸ்ரேல் காசாவை விட்டு வெளியேற வேண்டுமா வேண்டாமா, இஸ்ரேல் காசாவினுடைய கண்ட்ரோலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட கொடுக்கணுமா அல்லது இஸ்ரேலே கண்ட்ரோலை வச்சுக்கிற என்பதுதான் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பீடாக இருக்கு. இந்த கருத்து கணிப்பீட்டின் பிரகாரம் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசாவினுடைய கண்ட்ரோலை இஸ்ரேல் வைத்துக் கொள்ள கூடாது, இஸ்ரேல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் அதை கொடுத்துவிட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலுடைய 66% மக்கள் கருத்து சொல்லி இருக்கிறார்கள் என்று வைனட் எடியோத் அஹ்ரோனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்க்க முடியும். எனவே இஸ்ரேலிய மக்களே காசாவை இஸ்ரேல் கையிலே வைத்துக் கொண்டிருப்பதை விரும்பவில்லை. அது பாலஸ்தீன மக்களிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும். காசாவினுடைய ஆட்சி பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட தான் இருக்கணும் என்பதை இஸ்ரேலியர்கள் சொல்லுகிறார்கள் என்று வேற எந்த நாட்டினுடைய பத்திரிகையும் சொல்லலை. இஸ்ரேலுடைய பத்திரிகை எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பே சொல்லக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்றைய நாள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொள்வதற்கு முன்பதாகவே ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மஸ்கட்டுக்கு போய் சேர்ந்தார். மஸ்கட்டில் வச்சு ஊடகங்களுக்கு அவர் பேசியிருந்தார். பேசும்போதும் தெளிவாக என்ன சொன்னார்னா, இந்த பேச்சுவார்த்தை அணு ஆயுத தயாரிப்பு தொடர்பானது, யுரேனியத்தை செறிவூட்டுவது தொடர்பானதே தவிர வேறு எந்த பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் வரவில்லை என்பதை ரொம்ப தெளிவாகவே அப்பாஸ் அராக்சி சொல்லி இருந்தார். அதே நேரத்தில் ஈரான் தரப்பிலிருந்து அப்பாஸ் அராக்சியும் அவருடைய குழுவும் போயிருந்த அதே போன்று அமெரிக்கா சார்பாக அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தூதுவராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப், அதே போன்று ஜார்ஜ் குஷ்னர், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் ஆகியோர் பங்கேற்றிருந்தாங்க. இவர்களோடு சேர்த்து கத்தார், UAE, குவைத்து, பஹ்ரைன், அதே போன்று துருக்கி, ஈஜிப்டு, சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகளுடைய தூதுவர்களும் இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுத்திருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை ஒரு நேரடியான பேச்சுவார்த்தை கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகள் தான் நடைபெற்றது. நேரடி பேச்சுவார்த்தைன்னா என்ன, மறைமுக பேச்சுவார்த்தைன்னா என்ன என்று சொல்லி நீங்கள் கேட்பீங்களாக இருந்தால், நேரடி பேச்சுவார்த்தைனா 1 to 1, ஒரு டேபிள் இருக்கும், டேபிளில் அந்த பக்கம் அவங்க இருப்பாங்க, இந்த பக்கம் அடுத்த தரப்பு இருக்கும், 1 to 1 என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லி பேசுறது. ஆனால் இது மறைமுக பேச்சுவார்த்தை. இந்த மறைமுக பேச்சுவார்த்தை எப்படி நடக்கும்னா, ஒரே பில்டிங் தான் இன்றைக்கு ஓமானுடைய
ஃபாரின் மினிஸ்டருடைய இல்லத்தில் வீட்டில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒரே பில்டிங்குள்ள ஆக்கள் இருப்பாங்க. ஆனால் ஈரானுடைய தரப்பு ஒரு இடத்துலையும் அதே போன்று அமெரிக்காவினுடைய தரப்பு இன்னொரு இடத்துலையும் இருப்பாங்க. ஓமானுடைய ஃபாரின் மினிஸ்டர் நடுவில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்துவார். எப்படி நடத்துவார்னு கேட்டால் அமெரிக்கர்கள் இருக்கக்கூடிய ரூம் அறைக்கு போய் இந்த மற்ற நாடுகளுடைய பிரதிநிதிகளை மலைச்சிக்கிட்டு போய் உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் அவங்களோட நெகோசியேட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்போ அவங்க அவர்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து அடுத்த ரூமில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவருடைய குழுவிடத்தில் இந்த கருத்துக்களை சொல்லுவாங்க. பிறகு அதற்கு ஈரான் தரப்புல இருந்து ஒரு பதில் சொல்லுவாங்கல்ல, அந்த பதிலை எடுத்துக்கிட்டு அமெரிக்கா தரப்புக்கு போவார். அவங்க சொல்றதை எடுத்துக்கிட்டு இங்கே வருவார். இதுதான் இன்றைக்கு நடந்த பேச்சுவார்த்தை. நேரடியாக அமெரிக்காவும் அதே போன்று ஈரானுடைய அதிகாரிகள் 1-to-1 இப்படி பேச்சுவார்த்தை நடத்தலை. மறைமுக பேச்சுவார்த்தை. ஒரே கட்டிடத்துக்குள்ள இன்னொருவர் தான் மீடியேட்டராக இருந்து பேசுவார். இது என்ன ரகம்னு சொல்லி முதல்ல நான் யோசிச்சேன். ஏன்னா ஒரே ஹால் வரைக்கும் போயிட்டிய, ஒரே பில்டிங் வரைக்கும் போயிட்டிய, 2 பேரும் நின்று பேசுகிறவன் 2 பேருமே பேசிட்டா அது நேரடி பேச்சுவார்த்தை. இப்படி பேசினால் மறைமுக பேச்சுவார்த்தை. அதுக்கு செல்ஃபோன்லேயே பேசிட்டு போயிடலாமே, இந்த மாதிரி நமக்கு தோணும். ஆனால் இதுதான் இன்றைக்கு நடைபெற்ற பேச்சுவார்த்தையாக இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய பாலிஸ்டிக் மிசைல் தொடர்பாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளையும் பேச மாட்டோம் என்றதை டிக்ளேர் பண்ணிட்டு போனாங்க. அதே மாதிரி பிராந்திய நாடுகளில் இருக்கக்கூடிய லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுக்கு உதவி செய்வது தொடர்பாகவோ, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு உதவுவது தொடர்பாகவோ, அல்லது யமனில் இருக்கக்கூடிய ஹவுதீஸுக்கு உதவுவது தொடர்பாகவோ எந்த பேச்சுக்களும் இதில் வரக்கூடாது. இதில் பேச்சுக்கள் முழுவதும் அணு ஆயுதம் தொடர்பானதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் ஈரானுடைய ரெட் லைன் பேச்சுவார்த்தையினுடைய கருவாகவே இருந்தது. அந்த கருவுடனான செய்திகளை தாங்கள் அமெரிக்காவுக்கு எத்தி வைத்திருக்கிறோம் என்பதை இன்றைக்கு அப்பாஸ் ஆராக்சி, ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர், பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது வெளியிலே வந்து சொல்லுகிறார். சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நாங்க எங்க தரப்பு நியாயத்தை சொல்லி இருக்கிறோம், இதை ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் அமெரிக்கர்களை பொறுத்ததாகத்தான் இருக்க போகிறது. ஆனால் எங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தையில 100% நம்பிக்கையெல்லாம் இருக்குதுன்னு நாங்க சொல்ல வரல, ஜஸ்ட் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறோம்ங்கிற. ஏன்னா ஏற்கனவே பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் ஈரான் மீது அமெரிக்காவினுடைய ஆதரவோடு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. பிறகு இஸ்ரேலை நேரடியாக தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்காவும் அதில் இணைந்து கொண்டு நேரடி தாக்குதல்களை நடத்தியது. அதனால தான் இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், எங்களுக்கு இதில் பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது, இந்த பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆகும், யுத்தம் நடக்காம போயிடும், இதெல்லாம் நாங்கள் நம்பலை. ஆனால் பேச்சுவார்த்தையை கூப்பிட்டுக்கிறியே வந்து பேசியிருக்கிறோம் சொல்றவர் என்ன சொல்றாருன்னா, பேச்சுவார்த்தை எப்படி இருக்கணும்னா வெப்பனை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு வா பேசுவோம்னு சொல்லக்கூடாது. இப்போ நாங்கள் பேச்சுக்கு வரணும் என்று சொல்லும் போது நாங்கள் ஏற்கனவே நிபந்தனை விதிச்சதுனால உங்கள் கப்பல்களை எல்லாம் பின்னோக்கி எடுத்துட்டியே, 1500 கிலோமீட்டருக்கு பின்னாடி கொண்டு போயிட்டாங்க, இப்படி கொண்டு போய் வச்சுக்கிட்டு பேச வர்றிய. ஆனால் உண்மையிலே பேச்சுவார்த்தைங்கிறது எந்த வெப்பனுமே இல்லாமல் தான் நடத்தப்படணும், இருந்தாலும் ஒரு முடிவு வரணுங்கிறதுக்காக நாங்களும் வந்திருக்கிறோம்னு சொல்லி அவர் இன்னைக்கு சொன்ன காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரானுடைய பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை மேற்கோள் காட்டியிருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து வெளியாகக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, பேச்சுவார்த்தைகளின் போது ஈரான் யுரேனியம் செறிவூட்டுவதை நிறுத்த முடியாது என்று சொல்லி இருக்கிறது என்பதை டிக்ளேராக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா யுரேனியம் செறிவூட்டுறதை பொறுத்தவரையில நாங்க அணு ஆயுதம் செய்யறதுக்கு செறிவூட்டல, நாங்க மற்ற தேவைகளுக்காக எலக்ட்ரிக்கலுக்கு பவர் பிளானட்டுகளை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி காரியங்களுக்கு தான் நாங்க பண்றோம் என்று ஈரான் திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தெளிவாக பேச்சுவார்த்தையின் போது ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவர் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ஆராக்சி பேசுகிற நேரத்தில் நாங்கள் எக்காரணம் கொண்டும் யுரேனியம் செறிவூட்டுவதை நிறுத்த முடியாது என்று சொல்லி இருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போட்ட செய்தியை ஈரானுடைய பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கிறாங்க. மேலதிக தகவல்கள் வெளியாகிற போது அவற்றையும் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், ஒரு வெற்றியை கொண்டு வரும் என்று தான் நம்புவதாக சொல்லுகிறார். ஆனால் இஸ்ரேலுக்கு பெரும் கவலையாக இருக்குது என்று சொல்லி இன்றைக்கு ஊடக தகவல்கள் நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக இஸ்ரேலுடைய ஹெரேட்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்திகளில் கூட என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுக்கு இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடியும் என்கிற நம்பிக்கை இல்லையா அல்லது பேச்சுவார்த்தை தோக்கணும்னு நம்புறீங்களாங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேள்வி. அவருக்கு பெரிய நம்பிக்கை எல்லாம் இல்லையா பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடியும்னு சொல்லி. ஏண்டா ஈரான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க,
இவங்க சொல்கிறத பூரா கேட்குற நல்ல பிள்ளை தானே, ஈரான் சொல்கிறதையெல்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த பேலிஸ்டிக் மிசைல் தயாரிப்புகளை ஈரான் நிறுத்தணுங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இதுக்கு ஈரான் உடன்பட்டு வரமாட்டாங்கன்னு தான் நாங்கள் நம்புகிறோம். அதனால் இந்த பேச்சுவார்த்தைகள் எங்களுக்கு பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு சொல்லுகிறார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தையாளர்கள் பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளும் இருக்கிறது, தொடர்ந்து பேச வேண்டி இருக்கிறது, பேசினதுக்கு பிறகுதான் நம்ம முடிவுக்கு வர முடியும் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு பேச்சுவார்த்தை ஒரு முடிவில்லாமல் முடிந்திருக்கிறது என்பதுதான் நம்ம ஷார்ட்டாக புரிய வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ஈரான் தன்னுடைய ஸ்டாண்ட்ல நின்று பேசி இருக்கிறாங்க என்கிறதையும் பார்க்க முடிகிறது. இதே நேரத்தில் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போக முன்னாடி ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டு தான் போனாங்க அமெரிக்காவுக்கு. அது என்ன ட்விஸ்ட்டை வச்சுக்கிட்டு போனாங்கன்னு சொன்னால், பேச்சுவார்த்தை நடப்பதற்கு 24 மணி நேரங்களுக்கு முன்பதாக, அதாவது நேற்றைய தினம் ஈரான் ஒரு புது வகையான ஏவுகணையை மீண்டும் பரிசோதனை செய்தது. ஜனவரி மாதம் 20ஆம் தேதி 10,000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அவங்க பரிசோதனை பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி நேற்றைய தினம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், கொராம் ஷேர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையை பரிசீலனை பண்ணார். இந்த கொராம் ஷேருங்கிறது அவர்களுடைய பேர்ஷி மொழியில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த கொராம் ஷேர் என்கிற ஏவுகணையைத்தான் பரிசோதனை செய்திருந்தார்கள். கொராம் ஷேர் 4, ஏற்கனவே கொராம் ஷேர் 1, 2, 3 மூன்றையும் பரிசோதனை பண்ணிட்டாங்க. இது 4வது. கொராம் ஷேர் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அந்த கொராம் ஷேர் 1 கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்லேருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கும், அதாவது இஸ்ரேலை தாக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேங்க. கொராம் ஷேர் 1லயே இஸ்ரேலை தாக்க முடியும். 1800 கிலோகிராம் வெடிமருந்துகளை அது சுமந்து செல்லும் என்பது அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல். அதுக்கு பிறகு கொராம் ஷேர் 2, கொராம் ஷேர் 3, இப்போ கொராம் ஷேர் 4, 4ஆம் தலைமுறை கொராம் ஷேர் ஏவுகணைகள் தான் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 1லயே 1800 கிலோகிராம சுமந்துக்கிட்டு போகலாம். கொராம் ஷேர் 4ல் எத்தனையை சுமந்து செல்ல முடியும் என்பது அவங்க வெளிப்படையாக சொல்லலை. எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போகும்ங்கிறதையும் வெளிப்படையாக சொல்லலை. 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கம், இஸ்ரேல் வரைக்கும் போய் தாக்கம்னு சொன்னால் மற்றதுகளெல்லாம் எவ்வளோ தூரம் போய் தாக்கம்ங்கிறத நம்ம கற்பனை செய்து கொள்ள முடியும். இப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஏவுகணை பரிசோதனையும் பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே ஈரான் நடத்திட்டு போகிறாங்க. காரணம் என்னென்னு கேட்டால், நாங்கள் பேச வர்றோம், அதுக்காக சரண்டர் ஆகிறோம்னு அர்த்தம் இல்லை. யுத்தம்னா யுத்தம், சமாதானம்னா சமாதானம், ரெண்டுக்கும் தயாராக இருக்கிறோம். எங்கள் இடத்துல நின்றுக்கிட்டு தான் நாங்கள் எதையுமே செய்வோமே தவிர நீ சொல்கிற மாதிரி நாங்கள் ஆட முடியாதுங்கிறத தெளிவாக காட்டிவிட்டு தான் இன்றைக்கு ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தார் என்பதையும் நம்ம புரிய முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. வெளியூர் பயணத்தில் இருக்கிறதுனால தான் வீடியோ இந்த வடிவத்தில் வருது, கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் ஓரிரு நாட்களில் அது சரியாகிவிடும். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஈரான் தொடர்பாக செய்திகளையும் அதே போன்று பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகளையும் நம்ம உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ரஸ்மின் எம்ஐசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியான உலகம் மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.